அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஈசா யோகா மையம் தாங்க வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஈசா யோகா மையம் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. பண்ணிடலாமே அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு உள்ளே வந்திருக்கோங்க. நம்ம இன்னைக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ A to Z எனக்கு தெரிஞ்சதும் அந்த சில விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் என்ன எடுத்துட்டு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்ரா ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு காந்திபுரத்துக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது. செகண்டு உங்களோட ட்ராவலை வந்து நீங்கள் ட்ரெயினில் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே வந்து உங்களுக்கு ஈசா யோகா மையத்துக்கு பஸ் இருக்குது. அதாவது காந்திபுரத்துலேருந்து கிளம்பக்கூடிய பஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் போகும். நீங்கள் அங்கே கூட ஏறிக்கலாம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஈசா யோகா மையத்துக்கு எப்பவுமே ரஷ்ஷாகவே இருக்கிறனால பஸ்ஸில் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏறும்போது கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சீட்டிங் ஏரியா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காந்திபுரத்துக்கு வந்துக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 14D பஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து ஈசா யோகா மையத்துக்கு உள்ளே வந்துடும். உங்களுக்கு 40 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும், ஒரு 4-5 பேர் குரூப்பாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டில் ஆட்டோவும் அவைலபிளாக இருக்குது, கேபும் அவைலபிளாக இருக்குது. நம்ம காந்திபுரத்துலையும் சரி, சித்ரா ஏர்போர்ட்லையும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரிங்க. உங்களோட பிளான் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நீங்கள் ஈசா யோகா மையத்துக்கு வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் பிளான் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் மேப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஈசா யோகா மையத்துக்கே வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் நான் பஸ்ஸில் வந்திருக்கேங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என்னன்னா வந்து ஈசா யோகா மையம் உள்ள வரைக்கும் இல்லைங்க, ரொம்பவே உள்ள வரைக்கும் வந்துச்சு பஸ்ஸு. நம்மளுக்கு வந்து ஆதியோகி ஸ்டாச்சு வந்து நம்மளுக்கு அங்கே இருக்காப்புல. நம்மளுக்கு அதெல்லாம் ட்ராவல் பண்ணி தாண்டி நம்மளுக்கு வந்து பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே வந்து இறக்கி விட்றாங்க. அப்படியே இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா தியானலிங்கம் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. லிங்க பைரவி பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6:30 மணிலேருந்து மதியானம் 1:30 மணி வரைக்கும் தாங்க. செகண்ட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்குங்க. அதுக்கப்புறம் சூரியகுந்த் 7:30 மணியில் காலையில் 7:30 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்குது. சந்திரகுந்த் வந்து காலையில் 7:30 மணிலேருந்து அதே மாதிரி 8 மணி வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து திருமூர்த்தி பேனலு, நந்தி, நாகஸ்ரீ இதுக்கெலாம் டைமிங் இல்லை. நீங்கள் உள்ளே போகும்போது அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாங்க. நம்மளுக்கு பஸ் டீட்டெயில் இங்கேயே போட்டிருக்காங்க. அதாவது ஈசாவிலிருந்து காந்திபுரத்துக்கு எத்தனை மணிக்கெலாம் இங்கே பஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு, காந்திபுரத்துலேருந்து ஈசாக்கு எத்தனை மணிக்கு வரலாம் அப்படிங்கிற பஸ் டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூண்டிங்க நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே நம்மளுக்கு பஸ் எப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கே இருக்குது. பட் இந்த பஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈசா யோகா மையம் உள்ள வரைக்கும் வராது, ரோட்லேயே இறக்கி விட்ருவாங்க. நம்ம அங்கேருந்து நடந்து வர மாதிரி இருக்குங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா 14D மட்டும் நினச்சோங்க. பட் இங்கே நம்மளுக்கு இங்கே 14D, 14A, 14G, 14C வரைக்கும் 14 அந்த மாதிரி போட்டிருந்தாவே நீங்கள் தைரியமாக ஏறிடலாம் போல இருக்குது ஈசாக்கு. நம்மளுக்கு பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. ஸோ நம்ம இங்கே டைமிங் டீட்டெயில் பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த சைடு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் வந்து ஆதியோகி ஸ்டாச்சுக்கு போகிறது, ரைட் ஹேண்ட் சைடில் போனால் தியானலிங்கத்துக்கு போகிற வழிங்க. நமக்கு இங்கே அங்கே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னொரு பஸ் வந்துருச்சுங்க. வர பஸ் எல்லாமே க்ரௌடு தான். இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு டீட்டெயில் எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி பார்த்து காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பால் அர்ப்பணம் பண்ணலாம், நீர் அர்ப்பணம் நம்ம கையாலேயே பண்ணலாமாங்க. நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சிவன் ஸ்டாச்சு இருக்குங்க. நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் செப்பரேட்டாக வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குங்க. நம்மளுக்கு லாக் ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம போகணுங்க. ஈசா யோகா மையம் வரவங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆதியோகி ஸ்டாச்சு பார்க்குறதுக்கும் உள்ள தியானலிங்கம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் வராங்க. ஸோ ஊட்டி போகிறாங்க, வால்பாறை போகிறாங்க, சம்டைம் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு கூட இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வராங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்களோட லக்கேஜை வந்து அவங்களோட பஸ்லையோ இல்லை கார்லேயோ வச்சுக்குவாங்க. இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணி வராங்க, கேபில் பஸ்ஸில் வராங்க அப்படின்னா அவங்க லக்கேஜ் சுற்றிட்டே வந்து நம்ம ஸ்டாச்சு வரைக்கும் பார்த்துட்டு அலைய வேண்டியது இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிளாக் ரூம் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு நம்மளோட பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லிங்க. நீங்கள் தியானலிங்கம் நீங்கள் உள்ளே போகிறக்கு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குங்க. நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன், கேமரா, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம், ஹேண்ட் பேக்கு, லக்கேஜ் பேக்கு எதுவுமே உள்ளே அலோடு இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க.
ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வர பேக் லக்கேஜெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இங்கே ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பார்கோட் ஒட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் லைனில் நின்று நம்ம லக்கேஜை வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. உடையிற ஐட்டம் அந்த சில திங்ஸ்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வைக்கிறதுக்கு. அது வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிள் தான். நீங்கள் வெளியே வச்சு பார்த்துக்கணும் ஒரு ஆள். நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி மாட்டு வண்டி கிராஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக மாட்டு வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான கவுண்டர் வந்து இங்கே இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே கிளாக் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்லேருந்து வரீங்க, நீங்கள் தியானலிங்கத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தியானலிங்கத்துலேருந்து நீங்கள் ஆதியோகி ஸ்டாச்சுக்கு நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் நடந்தே போய்க்கலாம். இல்லை இந்த மாதிரி மாட்டு வண்டியில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே ஏறி அப்படியே அங்கே ஆதியோகிக்கிட்டே இறக்கி விட்ருவாங்க. நம்ம அங்கே போய் ஆதியோகி ஸ்டாச்சு பார்த்துக்கலாம். ஆதியோகி ஸ்டாச்சுலேருந்து நீங்கள் வந்து உங்களோட பார்க்கிங் ஏரியாக்கோ இல்லை என்ட்ரன்ஸ்க்கோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் கார் அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேருந்து அப்படியே நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அழிந்து வரும் நாட்டு மாடு இனங்களை பாதுகாத்து மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சிக்காக ஈசா யோகா மையத்தில் உள்ள மாட்டு மனையில் பல்வேறு அரிய வகை நாட்டு மாடு இனங்களை பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. இங்குள்ள காளைகளின் வளர்ச்சி, வலிமை, ஆரோக்கியம் மற்றும் வீரியம் போன்ற பல்வேறு நன்மைகளுக்காக நிலத்தை உழுது சுமை இழுத்தல் போன்ற பல்வேறு செயல்களில் அவை ஈடுபடுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக ஈசாவிற்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கு பாரம்பரியமான மாட்டு வண்டி பயணத்தை அனுபவித்து மகிழும் வாய்ப்பும் கிடைக்கிறது. விலங்குகளின் நலவாழ்வு அதீத அக்கறை கொண்டுள்ள ஈசா இங்குள்ள காளைகளின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதி செய்கிறது. பார்வையாளர் சவாரிக்கு பயன்படுத்தப்படும் மாட்டு வண்டிகள் குறைவான சுமையுடன் செல்வது உறுதி செய்யப்படுவதோடு வண்டிகள் இலகுவாக அசைவுடன் செல்லும் வகையில் பாதரச மணி தாங்கிகள், அதாவது பால் பேரிங்ஸுங்க, ராயல் என்ஃபீல்டு வண்டி டயரு, எடை குறைவான மர இருக்கைகள் போன்ற சிறப்பு அம்சங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்குள்ள மாட்டு வண்டிகளின் இழுத்துச் செல்லும் சுமையின் அளவு சட்டப்படி பரிந்துரைக்கப்படும் சுமை அளவிற்கு உட்பட்டதாகவே உள்ளது. ஒவ்வொரு காளை மாடும் குறிப்பிட்ட கால அட்டவணையின் அடிப்படையில் மட்டுமே சுமையிழுக்க பயன்படுத்தப்படுவதால் அவற்றிற்கு போதுமான ஓய்வு கிடைக்கிறது. இந்த மாட்டு வண்டி சேவைக்கு வசூலிக்கப்படும் தொகை மாடுகளின் பராமரிப்பிற்கும் இந்த சேவையை வழங்குவதற்கான இதர செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறதுங்க. நமக்கு இங்கே கிளாக் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டரும் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே ஈசா யோகா மையம் ஆதியோகி ஸ்டாச்சுக்கும் நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண மாட்டோங்க. நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பார்க்கிங்க்கும் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு தேவைப்படுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா. நம்ம இங்கே கிளாக் ரூமுக்கு நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள தியானலிங்கத்துக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பேவும் இல்லைங்க. நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம போய்க்கலாம். நம்மளுக்கு கிளாக் ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 3ஆம் பிறை ஈட்டரி அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. இங்கே டீ பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா ஆரம்பிக்குது. ஸோ நீங்களே ரேட்டை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் ரொட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா, பன்னீர் டிக்கா 150. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் என்ட்ரன்ஸுங்க. நம்ம தியானலிங்கத்துக்கு நம்ம போகிற வழி நம்மளுக்கு இந்த வழி தான் போவோம். நம்மளுக்கு இங்கே போகும்போதே வந்து மொபைல் ஃபோன் எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்ம உள்ளே கொண்டு போகாத பொருளை வந்து நம்ம கிளாக் ரூமை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக சொல்லுவாங்க. இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே இன்னொரு செக்கிங் இருக்குங்க. அங்கே செக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேயே போவோங்க. உள்ளேயே அனுப்புவாங்க. நம்மளுக்கு இப்போது தியானலிங்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் வந்தீங்க அப்புறம் நம்மளுக்கு அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியோட வந்து ஆதியோகி ஸ்டாச்சு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் தியானலிங்கம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் நீங்கள் திருப்பியும் வந்து நடந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆதியோகி ஸ்டாச்சு வரைக்கும் உங்களோட பார்க்கிங் ஏரியா வரைக்கும் நீங்கள் வந்து கேபில் உங்கள் டிரைவர் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களோட வண்டி இங்கேயே கொண்டு வந்துக்கலாம். இல்லை வீட்டிலேருந்து ஒரு ஆள் அந்த வண்டி கிட்ட போயிட்டு நம்மளாம் இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கலாங்க. அவங்க போய் வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இங்கே வழி இருக்குது. நம்ம இங்கேருந்தே பிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ட்ராவலை கன்டினியூ பண்ணிக்கலாங்க. திருப்பியும் அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. மேபி உங்களுக்கு நடந்து போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜாலியாக வேடிக்கை பார்த்து நடந்து போய்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நீங்கள் தியானலிங்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு லக்கேஜ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. நான் நினச்சேன் அப்படின்னா நம்ம இங்கே லக்கேஜ் வச்சுட்டு நம்ம தியானலிங்கம் போயிட்டு அப்புறம் ஆதியோகி ஸ்டாச்சுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து நம்ம திருப்பி நம்ம மொபைல் இப்போ ஆதியோகி ஸ்டாச்சு போகிறவங்க கன்ஃபார்ம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வராங்க பார்த்தீங்களா. நம்ம ஃபோன் கேட்டாவே நம்ம லக்கேஜை திருப்பி கொடுத்துறாங்க. திரும்ப வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. தியானலிங்கம் உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் வந்து லக்கேஜை வந்து இங்கே வாங்கி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 டீமாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லக்கேஜெலாம் வந்து ஒருத்தரோட பேரில் வச்சுட்டு உங்களோட மொபைல் ஃபோன்லாம் வந்து இன்னொருத்தரோட பேரில் நீங்கள் வச்சுருங்க. ஸோ லக்கேஜ் அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் ஈசா யோகா மையம் போகிறீங்க பார்த்தீங்களா. இப்போ செகண்ட் பஸ்னோ தேர்ட் பஸ்னோ வந்து மொபைல் மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆதியோகி ஸ்டாச்சுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது நீங்கள் ஃபுல் லக்கேஜ் வாங்கிட்டு உங்களோட பார்க்கிங் ஏரியாவோ நீங்கள் பஸ்ஸுக்கோ போய்க்கலாம். இதுதான் பக்காவான பிளானாக இருக்கும்.
ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க. மொபைல் ஃபோன் வாங்கும்போதே வந்து லக்கேஜை திருப்பி கொடுத்துருக்காங்க, திரும்பி ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து ஆர்கியூவும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது பக்கவாக அப்படியே பிளான் பண்ணிக்கோங்க. லக்கேஜை ஒருத்தர் வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோனை இன்னொருத்தவங்க வச்சிட்டிங்க அப்படின்னா வரும்போது மொபைல் ஃபோன் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ஆதியோகி ஸ்டாச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், லக்கேஜ் இல்லாமல் ஃப்ரீயாக. இல்லை அப்படின்னா நீங்கள் லக்கேஜோடையே அலைய வேண்டியதாக இருக்கும். வாங்க நம்மடியே உள்ளே போகலாம். நம்ம தியானலிங்கத்துக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோன் கேமரா எதுவுமே அலோவ் பண்ணாது. ரொம்ப 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 நல்ல விஷயம். காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் வந்து சாமி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறது தான் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுறோம். சாமி கும்பிட்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குஸ்டிமா இருக்காதாங்க இருக்குது பெரும்பாலான இடங்களில். இப்போ நம்ம எங்கள் ஆதியோகி சர்ச்சில் வந்து நம்ம ஃபுல்லாக மொபைல் ஃபோனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம அலோவ் பண்ணாதனால நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபுல்லாகவே. இல்லை நம்ம அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் எடுத்து நம்ம ஸ்னாப் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம டெவலப் பண்ணுறது கூட இல்லை, ஜஸ்ட்டு அப்போதைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இல்லாத பட்சத்துக்கு நம்ம டெலிட் பண்ணவும் செஞ்சிடறோம். அத்தனை ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஏதாவது 1-2 தான் வந்து நம்ம மெமரிஸ்க்கு வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் இல்லாமல் போகிறனால வந்து நீங்கள் அவ்வளோ ப்ளசண்ட்டாக நீங்கள் உள்ளே ஃபீல் பண்ணலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய குண்டம் இருக்குங்க. நம்ம வந்து பசங்களுக்கு வந்து 15 ரூபா எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸில் போயிட்டு நம்ம அங்கே 3 சிவலிங்கம் இருக்குங்க தண்ணிக்குள்ளே. அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா வைபே வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே முடிச்சதுக்கப்புறம் நம்ம தியானலிங்கம், பைரவலிங்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து கேர்ள்ஸ் தனியாக வந்து நம்மளுக்கு சந்திரகுண்டு அந்த மாதிரி இருக்குது தண்ணி, நம்ம உள்ளே போய் சிவனை கும்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா அவ்வளோ 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 அமைதியாக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா உள்ளே அங்கே ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மதியான டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வெயில் ஓவராக தாங்க இருக்குங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஆதியோகி ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். செம்மையாக இருக்கும் லொக்கேஷனே. இந்த ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு வந்து நம்ம லேசர் ஷோவும் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதியோகிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு நர்சரி இருக்குங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாற்று உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு 3 ரூபா 7 ரூபா இந்த 2 ரேட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன நாற்றுலாம் பார்த்திங்க அப்படின்னா 3 ரூபா, பெரிய பெரிய மரமாக வரது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே 7 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு தியானலிங்கம் போகிற வழியில் நிறைய ஸ்நாக்ஸ் கவுண்டர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம ஆதியோகி ஸ்டாச்சுக்கு பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஸ்நாக்ஸ் கவுண்டர் அவைலபிளாக இருக்குங்க. நமக்கு இப்போது கிளைமேட்டு ரொம்பவே சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. மழை வராமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். பட் மழை வந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் இங்கே இந்த பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு இந்த மவுண்டன் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா க்ளவுட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. நல்லா டார்க் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பின்னாடி தான் வந்து வெள்ளிங்கிரி மலை இருக்குங்க. நம்மளுக்கு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக மலை தான் இருக்கும். மலையை சுற்றி இப்போ நிறைய மேகங்கள் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த மாட்டுவண்டியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை அங்கே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பிக்கப் ஏறினாலுமே வந்து அங்கே பிக் பண்ணி நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கே நம்மளுக்கு டெஸ்டினேஷன் ஸ்டாப் பண்ணி விட்ருவாங்க. நம்மளுக்கு ஈசா யோகா மையம் போகிறோம் பார்த்தீங்களா, நம்ம அஞ்சு போனால் பூண்டி அடிவாரம் வரும். நம்ம அங்கேருந்து வெள்ளிங்கிரி நெட்வொர்க் போவோங்க. பட் ஈசா யோகா மையமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு இங்கே. நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கிங்லேருந்து நம்ம உள்ளே வரலாம், என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆதியோகி ஸ்டாச்சு பக்கத்தில் வந்து நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தாலும் நம்மளுக்கு இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்மளுக்கு இங்கேருந்து ரைட் எடுத்து நம்மளுக்கு ஆதியோகி ஸ்டாச்சு பேக் சைடில் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தோம் அப்படின்னா நம்மளோட 2 வீலர் 4 வீலர் அதுக்கப்புறம் பஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க் பண்ணணும். ஸோ இங்கே பார்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும். நமக்கு இங்கே என்ட்ரன்ஸில் இன்ஃபர்மேஷன் சென்டர் அவைலபிளாக இருக்குங்க. இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதுவே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷாப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ருத்ராஜம் இல்லாட்டி நீங்கள் ஸ்டாச்சு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கவுண்டரில் எல்லாமே கிடைக்குதுங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் டால் ஐட்டம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதியோகி ஸ்டாச்சுக்கு அப்படியே முன்னாடி போகலாங்க. நம்மளுக்கு இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நாட்டு மாடுகள் எல்லாமே இங்கே இருக்குங்க.
இந்த மாடுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கவுண்டர் இங்கே இருக்குது. இங்கே நம்ம பே பண்ணி வாங்கி நம்ம இங்கே மாடுகள் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாங்க. இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் வாட்டர் இருக்குங்க, ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதுக்கு. நம்ம அப்படியே அந்த வழியாக வரும்போதே வந்து நம்ம ஸ்டாச்சு பக்கத்தில் வந்துருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்குங்க. ஈசாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 ரூபாய்க்கு டெய்லி கேலண்டர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாங்க. ஈசாவை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்ததுக்கு ரொம்ப மோட்டிவ் வருங்க. இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT.